எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் அதிகாரிக்கு அனுப்புகிறேன். தேர்தல் அதிகாரிகள் எனக்கு 1 மாதத்துக்குள்ளே பதில் அனுப்ப வேண்டும். அதற்காக நான் திட்டி அனுப்புகிறேன். தேர்தல் அதிகாரிகள் ஜெயபாண்டி சயின்டிஸ்ட்டுக்கு 1 மாதத்துக்குள்ளே பதில் அனுப்ப வேண்டும். அதே மாதிரி இந்திய பிரதமரும் மம்தா பானர்ஜியும் 2 பேரும் இவிஎம் மிஷினில் நேரடி ஒளிபரப்பில் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும். மம்தா பானர்ஜி 150 ஓட்டில் அவங்கள வெற்றி பெற வைக்கிறேன். இவிஎம் மிஷினில் எந்த விதமான சாஃப்ட்வேரை பயன்படுத்தாமல் இவிஎம் மிஷினை ஓப்பன் பண்ணாமல் நான் நிகழ்த்தி காட்ட நான் தயாராக இருக்கிறேன். 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் இந்திய தேர்தல் அதிகாரிகள், இந்திய விஞ்ஞானிகள், அமெரிக்கா விஞ்ஞானிகள் ஜெயபாண்டி கேட்குற 20 கேள்விக்கும் 24 ப்ராக்டிக்கலுக்கும் பதில் சொல்ல வேண்டும். இந்த 3 பேப்பரை கரெக்டாக படிங்க. இந்த 3 பேப்பரில் உள்ளதை 7 பேருக்கு அனுப்புகிறேன். யார் யாருக்கு அனுப்புகிறேன்னா, நரேந்திர மோடிக்கு 1, எலெக்ஷன் கமிஷனருக்கு 1 அனுப்புகிறேன். இது 3ஆம் பக்கம். இதில் உள்ள வாசகத்தை 7 பேருக்கு அனுப்புகிறேன். அப்போ அந்த 7 பேரும் 30 நாளைக்குள்ளே எனக்கு பதில் கொடுத்தாகணும். அதாவது தேர்தல் கழித்து எனக்கு 68Jவும் ஜெயம் ஒன்றும் வாய்தா கொடுத்துருந்தீங்கன்னா நான் போராடியிருப்பேன். எப்படி 68J நீதிமன்றம் ஜெயபாண்டிக்கு தேர்தல் கழித்து வாய்தா கொடுத்துருந்தீங்கன்னா 2 நீதிமன்றமும் நான் என்ன செஞ்சுருப்பேன், தேர்தலை நிறுத்து என்று சொல்லி அதற்காக 13 மாதம் சிறை, மதுரை சிறையில் இருந்திருக்கேன். இவிஎம் மிஷின் குற்றம் வெளிப்படணும், ஓட்டு திருட்டு அம்பலப்படணுன்றக்காண்டி 3 நாள் உண்ணாவிரதம் இருந்திருக்கேன் தேவர் சிலை அருகில் மதுரையில். நீதிமன்றத்துக்கு செருப்பு மாலை போட்டு, பிரதமருக்கு செருப்பு மாலை போட்டு நான் ஊர்வலம் போயிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்தது இது நரேந்திர மோடிக்கு அந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை பார்த்துட்டீங்க. இதோட தான் அனுப்புகிறேன். என்னுடைய அட்ரஸும் பின்னாடி எழுதப்பட்டிருக்கோம். இதை எதுக்கு அந்தந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டோட உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இது 68J நீதிமன்றத்துக்கு இதை அனுப்புகிறேன். அவங்களுக்குள்ள அக்னாலஜ்மெண்ட் கார்டு இது. இந்த அக்னாலஜ்மெண்ட் கார்டை வச்சு தான் நான் அனுப்புகிறேன். இப்போ இதில் உள்ள வாசகத்தை ஏற்கனவே படிச்சிட்டிங்க. அந்த அவங்கவுங்களுக்குள்ள ஹெட்டிங் மட்டும்தான் இப்போ படிக்க போகிறீங்க. அதாவது தேர்தலுக்கு முன்னாடியே என்னுடைய வாய்தா தேதியை 20ஆம் தேதி வச்சுட்டு, 20ஆம் தேதி நான் என்ன நினச்சிக்கிருக்கேன்னா, சரி நம்மளுக்கு தேர்தல் தேதியை தள்ளி வைத்து விட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறாங்கள அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதே மாதிரி சரி தேர்தல் தேதி அன்று அந்த 20ஆம் தேதி 68J நீதிமன்றம் வாய்தா சொல்லியிருந்துச்சு. சரி அந்த வாய்தா தேதியில் நம்மளுக்கு தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நினச்சா, அன்றைக்கி நீதிபதி வரல. நீதிபதி வந்திருந்தா நான் என்ன செஞ்சுருப்பேன், நான் செல்லூர் மேலத்தோப்பு மதுரை ஓட்டு போடக்கூடிய பூத்தில் முற்றுகையிட்டு தேர்தல் தேதியை தள்ளி வைக்காமல் தேர்தல் நடத்துவது தப்பு. ஜெயபாண்டி 13 மாதம் சிறையில் இருந்திருக்கான், மதுரை சிறையில். அப்போ மதுரை சிறையில் இருந்தவனுக்கு 13 மாதம் இருந்த ஜெயபாண்டிக்கு இவிஎம் மிஷினில் ஓட்டு திருட்டெலாம் செய்ய முடியாதுப்பா ஜெயபாண்டி, நேரடி ஒளிபரப்பில் நிறுவியே அப்படின்னு சொல்லி அந்த போட்டியை நடத்தாமல் தேர்தல் நடத்துனதுனால இந்த தேர்தல் செல்லாது. அதே மாதிரி இந்த தேர்தல் நேரடி ஒளிபரப்பில் மம்தா பானர்ஜி
இன்று பதவி விலகிட்டாங்க. பரவாயில்ல, இருந்தாலும் பதவி விலக மாட்டேன்ட்டு எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்படி படுதோல்வி அடைஞ்சவங்களாம் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அதனால தான் மம்தா பானர்ஜியும் இந்தியா பிரதமர் மோடியும் ஆளுக்கு 100 ஓட்டு போடட்டும், மம்தா பானர்ஜியை 150 ஓட்டில் வெற்றி பெற வைத்து இந்த இவிஎம் மிஷின் வந்த நாள்லேருந்து இன்று வரையும் போர்ஜேரியில் இந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அந்த உண்மை தெரிய வரும்போது அதற்கு நேரடி ஒளிபரப்புக்கு வராமல் பிஜேபி ஓடி ஒளிகிறது. பிஜேபி மோடி 100 ஓட்டு போடும்போது அதே மாதிரி மம்தா பானர்ஜி 100 ஓட்டு போடும்போது அந்த 200 ஓட்டில் மம்தா பானர்ஜி அவர்கள் 150 ஓட்டில் வெற்றி பெறும்போது உலக மக்கள்கள் வாக்கு செலுத்தக்கூடியவர் அனைவரும் பார்ப்பாங்க, மோடி நீ போட்ட 100 ஓட்டில் 50 ஓட்டை எங்கன்னு கேட்பாங்க. அனைத்து விஞ்ஞானியும் பார்ப்பாங்க. ஜெயப்பாண்டி கேட்குற 20 கேள்விக்கு இந்தியா விஞ்ஞானிகளோ அமெரிக்கா விஞ்ஞானிகளும் பதில் சொல்லாமல் திக்குமுக்கு அடிக்கும்போது எல்லோரும் படிக்காத ஜெயப்பாண்டிக்கு பதில் கூற முடியாமல் என்னையா முழிச்சிக்கிட்டு இருக்க, அமெரிக்கா சயின்டிஸ்ட்டு இந்தியா சயின்டிஸ்ட்டு அந்த விஞ்ஞானிக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இது பிடிஜேவுக்கு நான் சிறைக்குள்ளே 13 மாதம் இருக்கும்போது பிடிஜே, ஜெயன் 2, சிபிஐ கோர்ட்டு, 680 எல்லாருமே வைதா வீடியோ கோர்ட்டு மூலமாக கூப்பிடுவாங்க. இப்போ 2 கோர்ட்டு மட்டும் தான் கூப்பிட்றான், 680 ஜெயம் 1. அந்த 680 ஜெயமும் 2 பேருமே தேர்தல் தேதிக்கு பிறகு தான் உனக்கு வாய்தான்னு சொல்லியிருந்தால் நான் போராடியிருப்பேன். தேர்தலை நிறுத்துங்கடா, எனக்கு பதில் சொல்லிட்டு தான்டா தேர்தல் நிறுத்த முடியும். ஆனால் எனக்கு வாய்ப்பு கொடுக்க போகிறது மாதிரி 680 நீதிமன்றம் பொண்டு பையன் என்ன செஞ்சிட்டான், 20ஆம் தேதி வாய்தான்னு சொல்லிட்டான். அப்போ தேர்தல் இன்னும் 3 நாள் இருக்குது, அப்போ தேர்தல் தேதியை தள்ளி வைப்பாங்க அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம். பிஓ ஜெயபாண்டி. இன்றைக்கி நான் லெட்டர் அனுப்ப போகிறேன் 11ஆம் தேதி. யாருக்கு அனுப்புகிறேன்னா தேர்தல் ஆணையத்துக்கு 1, நரேந்திர மோடிக்கு 1, அதே மாதிரி 680க்கு 1 அனுப்புகிறேன், சிபிஐ கோர்ட்டுக்கு 1 அனுப்புகிறேன், பிடிஜேவுக்கு 1 அனுப்புகிறேன், அதே மாதிரி ஜெயன் 2க்கு 1 அனுப்புகிறேன், ஜெயம் 1க்கு அனுப்புகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த டேக்கில் பேசுவோம்.